புதுச்சேரி அரசு பதவியேற்ற 3 ஆண்டுகளில் பலமுறை மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைத்து வருவதாக மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரைத்தபலவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்கள் முன்பு கூறுகையில், புதுச்சேரி அரசு பதவியேற்ற 3 ஆண்டு காலங்களில் பலமுறை மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைத்து வருகின்றனர். தற்பொழுதுதான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை ஆளும் என்ஆர் பாஜக அரசு சந்தித்துள்ளது. எந்தவொரு பாடத்தையும் இது கற்காமல் இந்த அரசு தற்பொழுது மீண்டும் மின்கட்டத்தை உயர்த்தி உள்ளது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். கவர்னர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு குப்பை டெண்டர் ரத்து செய்ததன் மூலம் எவ்வாறான முறைகேடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக உணர முடிகிறது என்றும், புதுவையில் பல்வேறான தொடர் மரணங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ள நிலையில் அவை இந்த அரசின் மக்கள் விரோத மனநிலையை பிரதிபலிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கடலில் சிக்கி உயிரிழந்தவர்கள், காலாப்பட்டு தொழிற்சாலை மூலம் பாதிக்கப்பட்டவர்கள், காலாப்பட்டு பெண் தீக்குளித்து மரணம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் கவனக்குறைவால் விஷவாயு தாக்கி ஏற்பட்ட மரணங்கள், முத்தியால்பேட்டை சிறுமி மரணம், தற்பொழுது கிரிக்கெட் விளையாடிய போது மாணவன் மரணம் போன்றவை தொடர்கதையாக உள்ளது என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு தகுந்த நிவாரணம், உரிய போதுமான நஷ்ட ஈடுகள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் அரசு வேலைவாய்ப்பு போன்றவற்றை காலதாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதேபோல் தற்பொழுது புதுவை மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இடத்தில் பல கோடி மதிப்பிலான சந்தனக்கட்டைகளை தமிழ்நாடு காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாக பல செய்தித்தாள்களில் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. அதன் உண்மை தன்மையை அறிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இதில் 3 மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறை விசாரிப்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் விசாரணையை நியாயமான முறையில் நடைபெறுவதற்கு அமைச்சர் பதவியிலிருந்து தேனி ஜெயக்குமார் விசாரணை முடியும் வரை விலக வேண்டும் என்றும், கவர்னர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.